மீன்பிடி தொடர்பில் பேசும்போது எரிபொருள் நிவாரணம் வழங்குவதாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு நடந்தது என்ன? எரிபொருள் நிவாரணம் வழங்கும் போது உரிய தரப்பினருக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம். தனபந்தர்களை தவிர ஏனையவர்களுக்கு வழங்க நாம் இணக்கம் தெரிவிக்கிறோம். மீனவர்களுக்கு வழங்குவதாக கூறிய எரிபொருள் நிவாரணம் எங்கே? கடற்றொழில் பிரதி அமைச்சர் இது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். படகில் கடலுக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். நான் உங்களுடன் தொலைபேசியில் பேசியிருந்தேன். எனினும் நீங்கள் தேசிய மக்கள் சக்தி என்பதனை அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த அளவிற்கு உங்கள் போராட்டம் முன் உதாரணமாக அமைந்திருந்தது. நீங்கள் நம்முடன் இணைந்து கொள்வதற்கு தகுதியானவர் என எண்ணி இருந்தேன். இதுவே உண்மை. நான் உங்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தேன். ஏன் நாட்டில் உள்ள மக்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்க முடியாதுள்ளது? எமது ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து எரிபொருள் நிவாரணம் வழங்குகின்றோம். மீனவர்கள் இருக்கின்ற 15 மாவட்டங்களுக்கும் 863 மில்லியன் ரூபாவிற்கு எரிபொருள் நிவாரணம் வழங்கியுள்ளோம். 25 ரூபாவுக்கு வழங்குவதாக கூறினாலும் சில பிரதேசங்களுக்கு முதற்கட்ட கொடுப்பனவு மாத்திரமே கிடைக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை. நீங்கள் 150 ரூபாவுக்கு எரிபொருள் வழங்குவதாக கூறினீர்கள். அதனை வழங்காமல் நீங்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாது. මේ සම්බන්ධව අපි කිව්වේ කොහෙවත් 150 දෙනවා කියලා නෑ මම. 150 ரூபாவிற்கு எரிபொருள் வழங்குவதாக நான் எங்கும் குறிப்பிடவில்லை. மீனவர்களுக்கு 1 லிட்டர் டீசல் 25 ரூபாவுக்கு வழங்கியுள்ளோம். நீண்ட நாட்கள் கடலில் தங்கியிருந்து மீன்பிடிக்கும் படகுகளுக்கு 3 லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளதுடன் சிறிய படகுகளுக்கு 9375 ரூபாய் வரை வழங்கியுள்ளோம். பாராளுமன்ற உறுப்பினர் வேதாராய்ச்சி அவர்களே, உங்களுக்கும் நாம் வழங்கியுள்ளோம். 228500 என்ற உங்களது வங்கி கணக்கு இலக்கத்திற்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளது. உங்களது படகிற்கு வழங்கியுள்ளோம் 62500. 42500 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு தற்போது வழங்கவில்லை என கூறுகின்றீர்கள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிவாரணத்தை பெற்றுள்ளார். ஒழுக்கம் இல்லாத செயல். உங்களுக்கு பிடித்தமான தலைவர் ரணில் விக்ரமசிங்கே என்று கூறினீர்கள். எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் கூறவில்லையே. எதிர்க்கட்சி தலைவரே, கவனமாக இருங்கள். வேதாராய்ச்சி, இது மோசமான செயல். உட்காருங்கள். වෙදාරච්චි මැතිතුමනි කැතයි නේද කියන්න එපා. කරුණාකර වාඩි වෙන්න. ඔබතුමාත් සහනාධාරය අරගෙන ඔබතුමා කිව්වනේ කවුද මතක් කරන්නේ කියලා කියාම ඔබතුමාට මතක් කරන්නේ නැති මේ තරම් ගියා. මම ජීවන කර්මාන්තකර පුද්ගලයෙක්. நான் மீன்பிடி துறையில் உள்ளவர். பல நாட்கள் தங்கியிருந்து மீன்பிடிக்கக்கூடிய படகுகள் 3 என்னிடம் காணப்படுகின்றன. எனக்கு எரிபொருள் நிவாரணம் கிடைத்துள்ளது. எனினும் 1 மாதத்திற்கானது மாத்திரமே கிடைத்துள்ளது. கடந்த 4 மாதங்களாக எனக்கு கிடைக்கவில்லை. நாம் திருட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. ඔය මේ නිකන් අපි නින්ද දිට කතා කරන්න එපා අපිට. අපි ජරාඩ කරන මිනිස්සු නෙවෙයි. අපි දියවරගේ හොරගම් කරන මිනිස්සු නෙවෙයි.